வணக்கம் நேர்களே, சிந்தனை களம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் நம்முடன் வரவேற்கிறோம். என்றைக்கு தேர்தலினுடைய முடிவுகள் வந்ததோ அன்றிலிருந்தே தமிழ்நாட்டிற்கு குதிரை பேரம் என்கிற சொல் மிக அணுக்கமாக ஆகி போனது. அதற்கான காரணம் என்பது விஜய் தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய தாவேகா. தனக்கான ஒரு அறுதி பெரும்பான்மை இல்லை என்பதற்காக எத்தனை கட்சிகளினுடைய வாசலில் ஏறி இறங்கினார் என்பதை கடந்து யார் யாரிடம் பேசினார்கள், யாரெல்லாம் அவருடைய வீட்டிற்கு முகத்தை மறைத்து கொண்டு போனார்கள், எத்தனை கடிதங்கள் பெறப்பட்டு பிறகு அவர்களாலேயே மறுக்கப்பட்டது என்கிற காட்சிகள் எல்லாம் கடந்த 50 நாட்களுக்கு முன்பாக நடந்தேறியது. அதனுடைய தொடர்ச்சியாக அணுதினமும் தினந்தோறுமே அதிமுகவிலிருந்து யாரோ ஒரு எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்து கொண்டே வருகிறார்கள். ஒட்டுமொத்த இந்தியாவுமே தமிழ்நாட்டில் குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்ல, அதை மடைமாற்ற, மக்களை திசை திருப்ப திமுகவின் மீது அப்படியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டை முன்வைத்து ஏதோ சிலரை கைது செய்து விட்டோம் என்று கணக்கு காட்டிவிட்டு திமுகவின் மீது அதை திசை திருப்பி இருக்கிறார்கள். உண்மையிலேயே குதிரை பேரம் என்பது யார் நடத்தி கொண்டிருக்கிறார்கள்? திமுகவின் தரப்பிலிருந்தோ அல்லது அதிமுகவின் தரப்பிலிருந்தோ அமமுகவின் தரப்பிலிருந்தோ குதிரை பேரம் என்றால் நம்பர் 1 குற்றவாளி விஜய் தான் என்கிற குரல் எல்லா கட்சிகளிலிருந்துமே எழுந்து கொண்டிருக்கின்றன. அது பற்றி தான் இன்றைக்கு நாம் விரிவாக வாதிக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலே திமுகவினுடைய தரப்பிலிருந்து கவிஞர் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு வணக்கம். அதே போன்று தேமுதிகவினுடைய தரப்பிலிருந்து முனைவர் இளங்கோவன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் வணக்கம். இன்னும் சற்று நேரத்திலே அரசியல் விமர்சகர் ஹரிஷ் முகமது இப்ராஹிம் அவர்களும் ஊடகவியலாளர் புன்னைவளவன் அவர்களும் இணைய இருக்கிறாங்க. முதல்ல நான் ஆண்டாள் மேடம் உங்ககிட்ட ஆரம்பிக்க விரும்புகிறேன். குதிரை பேரம் அப்படிங்கிறது இப்போ டெய்லியும் பேச வேண்டிய ஒரு தலைப்பாக போயிருச்சு. இதில் யார் தான் உண்மையிலே குதிரை பேரம் இப்போ நடத்திக்கிட்டு இருக்கா? இது ஊருக்கே தெரிந்த ரகசியம். யார் நடத்துகிறாங்க அப்படிங்கிறதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அதுக்கு ஹீரோ விஜய் அவர்கள் தான். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய விஜய் தான் இதற்கு ஹீரோவாக இருக்கிறார். ஆனால் இந்த ஹீரோ எப்படின்னா, பொதுவாக ஹீரோ ஃபர்ஸ்ட் இன்ட்ரொடக்ஷன் ஷாட்டு, இன்ட்ரொடக்ஷன் சாங் அப்படியெல்லாம் வரும். இவர் முதல்ல இன்ட்ரொடியூஸ் ஆனாரே தவிர அப்புறம் காட்சியிலே இல்லை. எல்லா இடத்துலையும் இல்லாமல் மறைமுகமாக அவர் இருந்து ஆசீர்வாதம் கொடுத்து செய்ய வேண்டியவற்றை செய்து கொண்டிருக்கிறார். அதனால் இதை யார் நடத்துகிறார் என்றால் நம்முடைய முதல்வர் அப்படிங்கிறது தெரியும். அவர் இந்தியாவே விக்கித்து பார்க்கிறது. ஆச்சரியமாக கூட இல்லை, அதிர்ச்சியோடு இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிற ஒரு பார்வையோடு தான் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய தலைவர், இதற்கு முன்னால் ஆட்சி செய்த முன்னாள் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களின் ஆட்சியில் தமிழ்நாடு வேறு துறைகளிலெல்லாம் புகழ் பெற்றிருந்தது, முதல் நிலையில் இருந்தது. கல்வி, சுகாதாரம், வேலை வாய்ப்பு, பொருளாதார வளர்ச்சி, மகளிர் மேம்பாடு, இப்படி பல துறைகளை நம்ம சொல்லலாம். தமிழ்நாட்டில் இப்படியான ஒரு சரிவு வரும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாதது, எதிர்பார்க்காதது. ஆனால் இந்தியாவுக்கே அது எதிர்பார்க்காத ஒரு விஷயம்தான். அதனால இப்போ அவர்கள் இந்தியாவே அதிர்ச்சியோடு பார்த்து கொண்டிருக்கிறது. அதுவும் இவங்க எப்போவுமே சொல்லுவாங்கல்ல, டிவிகேல இருந்து, நாங்கள் கட்சி ஆரம்பித்து 2 வருஷம் தான் ஆகுது அப்படின்னு. ஆனால் 2 வருஷத்துக்குள்ளே இப்படியாக ஒரு உச்சபட்ச குதிரை பேரத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா இது வேறு யாரால் நடத்துவார்கள்? அந்த சூத்திரதாரியின் ஒப்புதல் இல்லாமல், அந்த தலைவரின் ஒப்புதல் இல்லாமல் நடத்த முடியுமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இந்த இடத்துல நம்முடைய தலைவரின் ஒரு ஸ்டேட்மெண்ட், ஒரு கருத்தை நாம் நினைவுபடுத்தியாக வேண்டும். 2016 அம்மையார் மறைவுக்கு பின்னால் இந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு உருவானது. எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய அல்லது இன்னொரு கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களை நீங்கள் விலைக்கு வாங்கி ஆட்சியை கலைத்து விட்டு ஆட்சியை அமைக்கலாம் என்று சொன்னபோது நம்முடைய தலைவர் சொன்னார், பின்வாசல் வழியாக நான் வரமாட்டேன், மக்களின் வாக்கை பெற்று நம்பிக்கையை பெற்றுதான் நான் வருவேன் என்று கம்பீரமாக நிமிர்ந்து சொன்ன நம்முடைய தலைவர் 2021 வெற்றி பெற்று வந்தார். ஆனால் இவங்க சொன்ன, எதுக்காக நம்ம இப்ப இவ்வளோ பேசுறோம், இந்த தலைவரை விஜயை குற்றம் சொல்லுகிறோம் என்றால், பரப்புரையின் போது அவர் சொன்ன பல விஷயங்கள் நேர்மையான, வெளிப்படையான, ஊழலற்ற ஆட்சி வழங்கும் மாற்று சக்தி அப்படின்னு தன்னை சொல்லிக்கிட்டாரு. அப்புறம் ஊழலுக்கு 0 டாலரன்ஸ் அப்படின்னாரு. அப்புறம் அரசியல் தொழில் அல்ல, மக்களுக்கான சேவை அப்படின்னு இவர் அப்படியே பொன்மொழிகள்லாம் உதிர்த்தார்ல. அப்புறம் ஊழல் செய்பவர்கள் யாராக இருந்தாலும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் அப்படின்னாரு. தற்போது ஆட்சி செய்யும் தீய சக்தி திமுகவுக்கும் ஊழல் சக்தி அதிமுகவுக்கும் எதிராக இயங்கக்கூடிய ஒரே கட்சி நாங்கள் தான் அப்படின்னாரு. இப்போ அதிமுகவிலிருந்து எல்லோரையும் வலை போட்டு இழுத்து கொண்டிருக்கிறார் என்றால், அவர்கள் அதுவும் குறிப்பா இன்னைக்கு போய் சேர்ந்த 2 விஜயபாஸ்கர் ஸ்கொயர்
விஜயபாஸ்கர் ஸ்கொயர் 2 பேர் மேலேயும் 16 குற்ற வழக்குகள் 12 குற்ற வழக்குகள் இருக்கின்றன. அதிலும் குட்கா புகழ் விஜயபாஸ்கர்ங்கிறதே அவருக்கான அடைமொழியா வேற மாறி போயிடுச்சு. 2 நாள் முன்னாடி தான் முதல்வர் போதைப் பொருளுக்கு எதிராக உலகத்திலேயே இல்லாத அளவுக்கு 3 கிலோமீட்டர் ஓடிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அந்த போதைப் பொருளை தமிழ்நாட்டு இளைஞர்கள் மத்தியில் உழவ விட்டு அதன் மூலமாக பார்ட்டி ஃபண்ட் பெற்றதாக சொல்லப்படுகின்ற அந்த குற்றச்சாட்டையும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற ஒரு விஜயபாஸ்கரை சேர்த்திருக்கிறார். இன்னொரு விஜயபாஸ்கர் யாருன்னா மணல் குவாரியில குற்றம் செய்தவர். அப்ப இவங்க மேல இருக்கக்கூடிய இந்த குற்றப்பத்திரிகை எல்லாமே இப்போ புனிதமாயிடுச்சா, புனித பத்திரிகை ஆயிடுச்சா? இப்ப எப்படி சாக்கடை கங்கையா மாறிடுச்சு, கூவம் எப்படி கங்கையா மாறிடுச்சு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்படி என்றால் நம்முடைய முதல்வர் அவர்கள் ஒன்றியத்தில் பிரதமர் எப்படி வாஷிங் மிஷின்ல போட்டு சுத்தி கிளீன் பண்ணுவார்ல, அது மாதிரி இப்ப பண்ணிட்டு இருக்காரு. வணக்கம் 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 சார். வணக்கம் சார். குதிரை பேரம்ங்கிற குற்றச்சாட்டு மாறி மாறி ஒவ்வொரு கட்சியில இருந்து வந்து கொண்டே இருக்கிறது. உண்மையிலேயே குதிரை பேரம் இப்ப யார் தான் நடத்திக்கிட்டு இருக்கா? இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு? இந்த ஆட்சி இந்த குதிரை பேரங்கிறது இவ்வளவு நாள் அந்த வார்த்தையை கேட்காத ஒரு தமிழ்நாடு. இப்பொழுதுதான் இந்த ஆட்சியில் தான் குதிரை பேரம் குதிரை பேரம் குதிரை பேரம். அசம்பிளியில் பார்த்தோம்னா அசம்பிளிக்கு இது குதிரை பேரமா கழுதை பேரமா இதை பற்றி பேசணுங்கிற அவசியம் இல்லை என்கின்ற அளவுக்கு தரம் தாழ்ந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஏன்னா இதுக்கு முன்னாலேயும் ஆட்சி கொஞ்சம் முழு மெஜாரிட்டி இல்லாமல் ஆட்சி நடத்தி இருக்கிறார்கள். அடுத்து இருக்கும் பொழுது கூட இந்த குதிரை பேரம் எப்பொழுதுமே இருந்ததில்லை, அந்த வார்த்தையும் இருந்ததில்லை. ஆனால் இந்த ஆட்சி வந்த பிறகுதான் குதிரை பேரத்தினுடைய அந்த வார்த்தையை கேட்க ஒரு தலைமுறை கேட்டுக்கொண்டிருக்கிறது. அந்த தலைமுறை கெடுவதற்கு இவர்கள் முக்கியமான காரணம் என்னன்னா, இந்த இளைய தலைமுறை கெடுவதற்கு காரணமே முக்கியமானது போதைப் பொருள். அந்த போதைப் பொருள் ஒரு பெரிய இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்வர் அவர்கள் 3 கிலோமீட்டர் ஓடினாரு, மராத்தான் ஓடினாரு, இது பெரிய இதாக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருளுக்கு அதிபதியாக இருந்தவர் தான் விஜயபாஸ்கர். அவரை இந்த கட்சியில் சேர்க்கிறதன் மூலமாக அவர் புனிதமாகி விட்டாரா என்பதை நினைத்து பார்க்கணும். இந்த நாட்டை அழிப்பதும் இந்த நாட்டை இளைஞர்களுடைய வாழ்வை பாழடிவதற்கு முக்கியமான காரணம் லஞ்சம்தான். இந்த லஞ்சத்துக்கு அதிபதியான அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் மந்திரிகளை நினைச்சு பார்க்கணும். அவங்கெல்லாம் இப்ப இந்த கட்சியில வர்றதுனால புனிதமாகிவிடுகிறார்களா என்பதை நினைத்து பார்க்க வேண்டும். ஆகவே இம்மாதிரி ஆட்களை சேர்க்க கூடாது என்பதுதான் தமிழக மக்களுடைய விருப்பம். ஆனா இது சேர்த்ததுனால என்ன ஆகுதுன்னு நீங்களே பார்த்துட்டு இருக்க பாருங்க, மக்கள் பார்த்துக் கொள்வார்கள். நிச்சயமாக மக்கள் அதை பார்த்துக் கொள்வார்கள். நிச்சயமா சார். அதாவது நீங்க ஒரு கம்பேரிசன் சொல்றீங்க. இதுக்கு முன்பாக கூட ஆட்சி அமைப்பதற்கான நம்பர்ஸ் இல்லாம இருந்திருக்கு. ஆனா குதிரை பேர அரசியல் என்ற குற்றச்சாட்டு இல்லாம தான் ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். ஆனா இந்த முறை அப்படி இருக்கு அப்படின்னா ஏன் இந்த முறை மட்டும் அந்த அந்த ஒரு புரிதல் ஒரு விஷயம் முன்னாடி வருதுங்கிறது ஒண்ணு. ஆனா அதே தாவேகா திமுக உள்ளிட்ட மற்ற கட்சிகளை பார்த்து அவங்க தான் குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்கன்னு சொல்றாங்களே. குதிரை பேரம் இது பார்த்தீங்கன்னா வைகோ அவர்கள் இதற்கு முக்கிய காரணமே வைகோ அவர்கள் தான் என்பதை சொல்ல வேண்டும். எவ்வளவோ அரசனுடைய பின்களத்திலிருந்து புரட்டி போடுவது தான் வருது. என்னென்ன செய்யக்கூடாதோ அதெல்லாம் செய்பவர் தான் வைகோ. இந்த மாதிரி ஆட்கள்லாம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு மிகப்பெரிய நல்ல சக்தி, நன்மை வாய்ந்த சக்தி என்று சொல்பவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். எதிர்காலத்தில் மக்கள் நல்ல ரிசல்ட்டை தருவார்கள் என்பதுதான் எங்களுடைய எண்ணம். நிச்சயமா சார், நான் அப்படி புரிஞ்சுக்கிறேன். அப்போ குதிரை பேரம் அப்படிங்கிறது எந்த அடிப்படையில் நம்ம எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா, வைகோ ஊடகத்தில் சொன்ன அந்த பேட்டியினுடைய அடிப்படையில் விஜய் தான் அதை நடத்துகிறார் அப்படின்னு நீங்க சொல்ல வரதை நான் புரிஞ்சுக்கிறேன். சரியா? கட்டாயம் சார், கட்டாயம். ஓகே சார், நம்ம பேசுவோம், அடுத்த சுற்றுகளில் பேசலாம். புன்னைவளவன், இந்த குதிரை பேரம் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது விஜய் மேல தொடர்ந்து இருக்கிறது. ஆனா ஒரே அடியா தாவேகா அரசு நேற்றைக்கு அவர்கள் வேறு விதமான ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. உண்மையிலேயே இப்ப பேரத்தில் ஈடுபட்டு இருக்கிறது யார்? யாருக்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் தான் பேரத்தில் ஈடுபட போகிறார்கள். எல்லாருக்கும் தானே தேவை இருக்கு ஆட்சி அமைக்கணும்னா. 108 இருந்து ஒரு வழியாக மற்றொரு கட்சியில இருந்து போஸ்ட்போல் அலையன்ஸ்ல திமுக கூட்டணி கட்சிகள் எல்லாம் அழைத்து ஒரு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. கொண்டு வந்த பிறகும் இது தொடர்ந்து ராஜினாமா நடக்கிறது என்றால் வந்தவர்களின் மீது அவருக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவங்க எல்லா விஷயத்துக்கும் கருத்து சொல்றாங்க, அவங்களே மாற்றி சொல்றாங்க. இப்போ நம்மளே பார்க்குறோம், இங்கிருந்து போனவர்கள். இதில் நேற்றைக்கு நடந்த மொத்த விஷயத்தை நான் எப்படி பார்க்குறேன்னா,
வைகோ அவர்கள் சொன்னது கம்ப்ளீட்டாக பேக் ஃபயர் ஆச்சு. அது தேசிய செய்தியாகவும் மாறுகிறது. அப்போ ராஜினாமா பண்ணால் நான் நிற்க வைக்கிறேன்னு சொல்கிறாரா? இப்போ அவரை நோக்கி என்ன வரும்? 2 எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லியிருக்கீங்களே, இது எவ்வளோ பெரிய அடாவடி தெரியுமான்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தான் 15 எம்எல்ஏக்கு விலை கொடுத்து வாங்க பார்த்தீங்களே, இது அதை விட பெரிய அடாவடி இல்லை அப்படின்ட்டு அதை அப்படியே டேர்ன் பண்ணுவதற்கான ஒரு வேலையான் இருக்குது. இப்போ இதுக்கு நடுவில் ஐயா எடப்பாடி பழனிசாமி வந்து 25 எம்எல்ஏவை தூக்கிட்டு போக பார்த்தீங்களே சோஃபாவை கொடுத்து அப்படின்னு அவர் சொல்ல வரணும். அப்போ இதில் என்ன மாதிரியான தமிழ்நாட்டில் எந்த அரசியல் நடக்கக்கூடாது அல்லது நடக்காதுன்னு நாம் நினைத்தோமோ அது எல்லாத்தையும் நம்ம கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறோம். இவங்க பேரம் குறித்தெல்லாம் பேசுகிறாங்க. தேர்தலுக்கு பிறகு முறையாக ஒரு அலையன்ஸை கூட அதுக்கு பிறகு அமைந்திருந்திருக்கலாம். அது ஃபார்முலா நடந்திருந்தால் பிரச்சனை இல்லை. தேர்தல் முடிவு வந்த அடுத்த நாள் அம்மையார் லீமா ரோஸ் அவர்கள் லால்குடி எம்எல்ஏ செய்தியாளர் சந்திப்பில் கேட்குறாங்க, தாவேக்காவோடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறாருன்னா ரொம்ப சுமூகமாக போயிட்டுருக்கு, 2 தலைவர்களும் நல்லபடியாக பேசுகிறாங்க, சிஎம் தொடர்பான விஷயங்கள் போயிட்டுருக்குன்னு அவங்க ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க. தேர்தல் முடிந்து அடுத்த நாள், ரிசல்ட் வந்து அடுத்த நாள் இதை கொடுக்குறாங்க. அன்னைக்கு பாஜக உள்ளதானே இருந்தது. பாஜக கூட்டணியோடு பாஜகவில் ஒரு எம்எல்ஏ ஜெயிக்கிறாங்க, இல்லை என்டிஏக்குள்ளே இருக்கும்போதே நீங்கள் எப்படி பாஜகவோடு கூட்டணியில் இருந்த அப்போ அடிப்படையில் இந்த பக்கம் திமுகவோடு இருந்த மதச்சார்பற்ற சக்திகளைத்தான் அவர் விரும்புகிறாருங்கிறதே ஹம்பக்கு அன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொண்டிருந்தால் இந்த பக்கமே அவர் வந்திருக்க மாட்டாருங்கிறது தான் அன்றைக்கு இருந்த நிலை. அப்போ திரும்ப 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 இந்த குற்றச்சாட்டுகள் இல்லை, இதை நான் மறுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒப்புக்கொள்ளாமல் கூட இருந்திருக்கலாம். 25 அதிமுக எம்எல்ஏக்கள் ஆதரிச்சு ஓட்டு போட்ட போது ஏன் திமுக தரப்புல இருந்து எடுக்கணும்? ஏன் அவர் அந்த அளவுக்கு போகணும்? அதான் 25 பேர் லம்பா வர்றாங்களே சார். அவங்க வந்தது சோஃபாவை கொடுக்கறதுக்கு முந்தின நாளைக்கு முன்னாடி. பட் ஆட்சி அமைக்கிற அந்த காலகட்டத்தில் அந்த பிளவுங்கிறதே நடக்கல. நீங்க இதற்கு நடுவில் 25 பேர் பிரிந்து வருவதற்கு முன்பாக ராஜினாமா கடிதத்தை டெல்லிக்கு எடுத்து சென்றார் சி வி சண்முகம் என்பதையும் நம்ம பிரிச்சு ஒரு பக்கமா பார்க்க வேண்டியிருக்கு அந்த எபிசோட. நீங்க இங்க அமைச்சர் ஆவீங்கிற நம்பிக்கை இருந்தா எம்பி பதவியை ராஜினாமா பண்ணலாம். இங்க எதிர்கட்சி அதுவும் 3வது பெரிய கட்சியாக தான் உட்காருவீங்கன்னா நீங்க எப்படி ராஜினாமா பண்ணுவீங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? யாராச்சும் இப்போ மாநிலத்தில் அமைச்சர் பதவின்னும் போது எம்பி பதவியை ராஜினாமா பண்ணுவாங்க. அவருக்கு இன்னும் டென்யூர் இருக்கு இல்லையா? அப்படி அவர் எப்படி அந்த 2 எம்பியா இருக்கிறதுக்கு பதில் எம்எல்ஏவா இருக்கலாம்னு நினைச்சிருக்கலாம் இல்லையா? நீங்க அமைச்சர் அளவுக்கு போறீங்க. அதாவது 3வது பெரிய கட்சியினுடைய எம்எல்ஏவாக இருந்து எதிர்கட்சி அரசியலை மிக கடுமையாக செய்வது அப்படிங்கிற அளவுக்கு இப்போ ஒரு எம்எல்ஏவா தான் இருக்காரா, எவ்வளவு நாளைக்கு இருப்பாரு, இதெல்லாம் தெரியாத ஒரு திரிசங்க நிலைக்கு வந்துட்டாங்கிறது. இதுல இந்த குதிரைபேரம் இதெல்லாம் சார்ந்து எல்லாம் பேசுறாங்க. எனக்கு ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் இப்போ வரைக்கும் பதில் தரல. இந்த மன்னார்குடி எம்எல்ஏ காமராஜ் அவர் கொண்டு போய் இந்த இருட்டில் காருக்குள்ளே வச்சு வாங்கினாங்களே, என்ன ஏதோ விஜய் மக்கள் இயக்கத்தில் சேர்ந்து ரத்த தானம் 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி பண்ணுறேன்னு எதுவும் கையெழுத்து வாங்கினாங்களா? அவர் எதுக்கு போனார்? என்ன நீங்கள் கூப்பிட்டு வாங்குறதே வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் சிங்கமுத்தும் வடிவேலும் உள்ள ஒரே வீட்டில் வேறு வேறு இடத்துல வந்துடுவாங்க. எதுக்கியா இதாக நினைக்கிற வெளிச்சம் தெரிஞ்சா மூஞ்செல்லாம் தெரிஞ்சிடாது, நான் யோக்கியா யோக்கியனுக்கு இருட்டில் என்னென்ன வேலை அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு வசனம் வரும். நான் அதை அப்படியே ஒரு பக்கம் வச்சுட்டு அவரையே நீங்கள் கூப்பிட்டு தெரியாதனமாக கையெழுத்து வாங்குறீங்க. அதை அவருக்கு தெரியாமல் வீடியோ எடுத்து அடுத்த நாள் ரிலீஸ் பண்ணிங்க பாருங்க. இப்போ காவல்துறை இவ்வளோ பாஞ்சு பிடிக்குது இல்லை? 8ஆம் தேதி மே மாதம் நைட்டு 12:30 அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃபீஸ் கிண்டியில் டிடிவி தினகரன் எம்எல்ஏ கையெழுத்தை போட்டு ஃபோர்ஜரி பண்ணிட்டாருன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு எஃப்ஐஆரும் போடலை. எஃப்ஐஆர் போட்டால் தான் சிஎஸ்ஆர், அது பெண்டிங்லேயே இருக்குது. காவல்துறை இவ்வளோ வேகமாக இங்கே செயல்படுது. இதில் இன்னொன்று இன்னைக்கு அந்த எஃப்ஐஆர் டீட்டெயில்ஸ்லாம் வந்திருக்கு. 23ஆம் தேதி ஒரு அழைப்பு வருது. அதுக்கு பிறகு சில விஷயங்கள் சில நாள் நான் ஃபோன் எடுக்கலன்னுட்டு 29 அவர் புகார் கொடுக்குறார். 23ஆம் தேதி ஒரு அழைப்பு வருதுன்னா 20ஆம் தேதியே செந்தில் பாலாஜி அவர்கள் தம்பியை தேடி நீங்கள் எப்படி இங்கே வீட்டுக்கு ரைடு போனீங்க? அப்போ கம்ப்ளைண்ட்டே வராமல் ரைடு போனீங்களா? அதுக்கு அர்த்தம் நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அவர்களுடைய எம்எல்ஏக்களை அவர்களே நம்பிக்கை இல்லாமல் உளவுத்துறையின் மூலமாக சர்வைலன்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு நான் புரிஞ்சுக்கிறேன். எதிர்கட்சி எம்எல்ஏக்களை விட சொந்த கட்சி எம்எல்ஏக்களின் மீதும் கூட்டணி கட்சியில் இருக்கிறவர்கள் மீதும் இன்னமும் ஒரு நம்பிக்கையற்ற நிலையில தான் இவர்கள் இருக்கிறார்கள். அவங்களுக்கு விசிலாகவே 120 வேண்டும் என்பதற்காக தான் ஒரு பிரயத்தனம் எடுத்து திரும்ப 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 பண்றாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான புள்ளி இருக்கு. இதுல திரும்ப திரும்ப இந்த கூட போயிருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் அவங்க ஒவ்வொரு முறையும் இந்த அரசாங்கம் எதுக்கும் பதில் சொல்ல மாட்டாங்க, இவங்களை கேடயமா பயன்படுத்துறாங்க, இவர்களும் அதற்கு தெரிந்தே ஈல்டாகிறாங்க. இன்றைக்கெல்லாம் அவ்வளவு வேகமாக ஒரு நட்புணர்வோட எல்லாம் கையை உயர்த்துறாங்க. கூட்டணிக்கு தமிழ்நாட்டில் தலைவர் யாரு? எந்த கட்சி? கட்சியினுடைய தலைவர் எங்க போனாரு? இப்போ அது என்னவா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. அப்போ ஒருவேளை அங்கே நின்றிருந்த ஆதவர்ஜுன் அவர்கள் தான் இங்கே கூட்டணிக்கு தமிழ்நாட்டுக்கான தலைவரா? அதை நம்ம என்னவா இப்போ இந்த மாதிரியான சிக்கல்கள் குழப்பங்கள் எல்லாம் இருக்கு. இதில் ஒட்டுமொத்தமாக சபாநாயகர் மீதான வழக்கியே கூட சபாநாயகர் ராஜினாமாவை ஏற்றிருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் போயிருக்கல. அதில் 2 உச்சநீதிமன்ற தீர்ப்புகள் இருக்கு. டி சஞ்சீவையா வெர்சஸ் எலெக்ஷன் ட்ரைபியூனல்ங்கிற வழக்கும், அதே போல் 2019 NV ரமணா அவர்கள் தலைமையிலான 3 நீதிபதிகள் அமர்வு SB பட்டீல் வெர்சஸ் கர்நாடகா சபாநாயகர் அந்த வழக்கில் தெல்ல தெளிவாக என்ன சொல்கிறாங்க, நீங்கள் ராஜினாமா கொடுக்குறீங்கன்னா அதற்கு முன்பாக நீங்கள் எதிர்த்து கொறடா உத்தரவை மீறி ஓட்டு போட்டுறீங்க. எனவே நீங்கள் செய்த குற்றம் என்பது அப்படியே தான் தொடரும்.
இதை ஏன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மூவ் பண்ணணும்னா, இதில் கன்விக்ஷன் வாங்கி கொடுத்தால் 2031 வரை, அதாவது இப்போதைய சட்டமன்றம் காலாவதி ஆகிற வரை அவர்கள் தேர்தலில் போட்டியிட முடியாது. அரசு எந்த விதமான நியமன பதவியிலோ, வாரிய தலைவரோ அந்த மாதிரியான போஸ்டிங், அரசினுடைய எக்ஸ்டெக்கர்ல இருந்து பணம் போகக்கூடிய எந்த போஸ்டிலும் நீங்கள் நியமிக்க முடியாது என்பதற்கான தடை இருக்கிறது. இது நாம வேற ஒரு உதாரணமா சொல்லணும்னா, ஒரு குற்றச்செயல் நடக்கிறது அப்படின்னா அந்த குற்றச்செயலை முடிச்சுட்டு குற்றச்செயல் பதிவாயிரும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு லஞ்சம் வாங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், வாங்கிட்டு வழக்கா பதிவாயிடுது. நீங்க நாளைக்கு நாங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிட்டோம், அதனால அந்த பணத்தை ரிட்டர்ன் பண்ணிட்டாருனாலும் நீங்க அரசு ஊழியராக இருந்து பொது ஊழியராக இருந்து லஞ்சம் வாங்கினா கேஸை வித்ட்ரா பண்ண முடியாது. சம்பவம் நடந்துருச்சு, குற்றச்செயல் நடந்துருச்சுன்னும் போது அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இந்த இடம் தான் இந்த 4 பேர் ராஜினாமா பண்ணது சபாநாயகர் ஏற்றுக்கொண்டாலும் கூட அவர்களுடைய எதிர்காலம் என்ன என்கிற கேள்வி இருக்கிறது. அப்ப எந்த இதுவும் இப்போ எனக்கு என்னுடைய கேள்வி, இன்னைக்கு ஒரு 20 to 25 லட்சம் மக்கள் வாக்காளர்கள் எம்எல்ஏ இல்லாமல் இருக்கிறாங்க. இதுக்கு யார் பொறுப்பேற்பா? யாருடைய பதவி வெறிக்கும் வேட்கைக்காகவும் இவர்கள் இருக்கிறார்கள்? உங்களுக்கு 6 மாசத்துல எலெக்ஷன் வரும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு தேர்தல் ஆணையம் 3 மாநிலங்களுக்கான இடைத்தேர்தல் அறிவிக்கிறாங்க. தமிழ்நாடு வரல. இன்னொரு மூத்த உடவியலாளர் ஒரு பதிவு போட்டிருந்தார், எனக்கு பேசாம தேர்தல் ஆணையம் புஷி ஆனந்த் அவர்களையும் ஆதவர்ஜுன் அவர்களையும் கூப்பிட்டு இன்னும் எத்தனை பேர் எத்தனை வேலைக்கிழமை ராஜினாமா பண்ணுவீங்கன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா நாங்க சேர்த்து தேர்தல் அறிவிப்போம், இப்ப பாதி அறிவிச்சுட்டு அப்புறம் பாதினா திரும்ப 2 வேலை ஆகும் அப்படின்னு கேட்டா நல்லதுன்னு போட்டிருந்தாங்க. ஒருவேளை தேர்தல் ஆணையம் அப்படி எதுவும் செய்யலாங்கிற நிலைமைக்கு வந்து அறிவிக்காம இருக்காங்கிற கேள்வி இருக்கு. வழக்கு உயர்நீதிமன்றத்தில் இருக்கக்கூடியதில் அது என்ன ஒரு விஷயம், 5 வருஷத்துக்குள்ள தீர்ப்பு வருமானு தெரியாது. அப்பாவு ஐயா அவர்களுக்கு நடந்த மாதிரி கூட வருவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறத வச்சுதான் இதை வச்சு எல்லாரும் விளையாடுறாங்க. இவர்கள் எல்லாம் மக்கள் கொடுத்ததுக்கு நன்றி கூட சொல்லாம ராஜினாமா பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு இதுல ஊழல் வழக்கு இருக்கிறவர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்களே, முதல்வர் வழக்கை ஆற போடுவாரா? ஆற போட்டால் அவர் எப்படி தூய சக்தியா? நிச்சயமா இந்த கேள்வி நியாயமானதுதான். ஆனா நேற்றைக்கே அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றார், அவங்க அந்த வழக்கை எதிர்கொண்டு தான் ஆகணும், அதுல எந்த சமரசமும் கிடையாது அப்படின்னு ஒரு கருத்தை நாங்க மூடிடுவோம்னா சொல்ல போறாங்க. அவங்க சேர்ந்ததுனால நாங்க வழக்கு சத்தம் இல்லாம மூடிடுவோம்னு பொதுவெளியில சொல்ல முடியாதுங்கிறத. நீங்க கட்சியை விட்டு விலகிறாங்க, கூட்டணி விட்டு விலகிறாங்கன்னா இவங்க ரொம்ப நல்லவங்க, அதனால நாங்க வெளில போறோம்னு சொல்ல முடியாது. அதனால விமர்சனம் வச்சுட்டு தான் போய் ஆகணும். அது அந்த அளவுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் சாட்டில் எடுத்துக்கலாம். பார்க்கட்டுமே கன்விக்ஷன் எவ்வளவு இல்லைன்னா. இப்போ இவ்வளவு சொல்றாருல்ல, வழக்கை நிச்சயமா எதிர்கொள்வாங்க. வேணா இந்த அரசு இவங்க தான் திமுக அதிமுக மாதிரி இல்லாத தூய சக்தி இல்லையா, நாங்க இப்ப அறிவிக்கிறோம், இவர்கள் கோர்ட்டில் டிவிஎஸ்சி முதலமைச்சருக்கு கீழே தான் இருக்குது, நாங்கள் போய் இவங்க வழக்குகளை டே டு டே ஹியரிங் தினசரி விசாரணைன்னு போட்டு 6 மாசத்துக்குள்ள வழக்கு முடிச்சு அவர்களும் தூய்மையானவர்கள் மக்கள் முன்னாடி அறிவிச்ச பிறகு அப்புறம் பதவி கொடுக்குறோம் கட்சியில், இல்லை எம்எல்ஏ சீட்டு கொடுப்போம்னு அறிவிச்சா புதுமையாக இருக்குமே திமுக அதிமுக மாடல் இல்லாம. ரைட், நிச்சயமா பேசுவோம். ஆனா அதுக்கான காரணம் என்பது அவர்கள் திரும்ப முன்வைக்கிறது. நீங்க ஒவ்வொருத்தவங்களும் ராஜினாமா பண்றது குதிரை பேரம்னு சொல்றீங்க. அவங்க எடப்பாடி பழனிசாமி அவருடைய நடவடிக்கை பிடிக்கிற, அவங்க முன் சென்ற அரசியல் திமுகவோடு கூட்டணிங்கிறது எங்களுக்கு பிடிக்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதை பத்தி பேசலாம். அதுக்கு முன்பாக ஹரிஷ் இணைஞ்சிருக்காருன்னு நினைக்கிறேன். ஹரிஷ் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். இப்போ குதிரை பேரத்துல யார் தான் ஈடுபட்டு இருக்கிறாங்க? இந்த பால் அந்த பக்கமும் போகுது, இந்த பக்கமும் வருது, எல்லாரும் அதை சொல்றாங்க. முதன்மையான குற்றவாளி விஜய் அப்படிங்கிறது திமுக உள்ளிட்ட அத்தனை எதிர்கட்சிகள் சொல்றாங்க. உங்களுடைய கருத்து? எதிர்கட்சி சொல்றதை விட அண்ணன் வைகோ அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா வைகோ அவர்களை உத்தமராக இந்த தமிழ் சமூகம் பல ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையில பாத்துக்கிட்டு இருக்குது. சோ அவர் அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு மதிப்பு இருக்குங்கிறது அவர் உணராம இருக்கலாம். ஆனா நம்ம இந்த விஷயத்துல உணர்ந்து தான் ஆகணும். ஏன்னா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு விஜய் அவர்களை நாங்க 2 சீட்டை காலி பண்ணுங்க, நான் உங்களுக்காக பிரச்சாரம் பண்றேன்ட்டு எப்போ அதிமுகவினுடைய அமைச்சர்கள் அத்தனை பேரையும் 25 பேர்களை டிஃபெக்ட் பண்ண வச்சுட்டு அன்றைக்கு சட்டமன்றத்துல வாக்குப்பதிவுகளுக்கு இடத்தை உருவாக்கி கொடுத்தாரோ அந்த காலத்துல இருந்து ஆரம்பிக்குது விஜய் அவர்களுடைய அந்த குதிரை பேர் அரசியலினுடைய ஆரம்ப புள்ளி. அதற்கு எடுத்துக்காட்டு எல்லாத்தையும் தாண்டி அதை உறுதிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் நம்ம அண்ணன் வைகோ அவர்களுடைய அந்த கூற்றை பார்க்கணும். அதற்கப்புறம் ஒட்டுமொத்தமாக அவர் வாயிலிருந்து வந்த உண்மையை அடுத்த நாளே எழுந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரஷர்னால அவர் ரீட்ராக்ட் பண்றதை நம்ம பார்த்தோம். அப்போ தெள்ள தெளிவாக உருவாகி இருக்கக்கூடிய அந்த ஒரு மதிப்பு என்பது திரு விஜய் அவர்கள் ஹார்ஸ் ட்ரேடிங்க ஊக்குவிக்கிறார். 108 சீட்டுக்கு அவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த ஒரு பெரும்பான்மையை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய திமுகவினுடைய கூட்டணியில் என்று சென்ற கட்சிகள் மேல துளி அளவும் அவருக்கு நம்பிக்கை இல்லை. அதனால்தான் சிபிஐ சிபிஎம் இன்றைக்கும் வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கிறது. கேபினெட்டுக்குள்ள வராதுமே அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சமிகை. அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் எந்த நேரத்திலும் வெளியில போலாம் அப்படிங்கிற அந்த ஒரு முகாந்திரத்தினால அதிமுகவினுடைய அந்த பலம் வாய்ந்த ஒரு இடத்துல இருந்து ஒரு 20-25 பேரை சாலிடா தூக்கணும் அப்படிங்கிறதுல
தெள்ளத் தெளிவாக முடிவெடுத்திருக்கிறார்கள். அதற்குனுடைய நீட்சியாகத்தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொரு வாரமும் 2 அமைச்சர்களாக 2 எம்எல்ஏக்களாக ராஜினாமா பண்றதை பாக்குறோம். ஒரு ஸ்டேபிளான ஒரு கவர்மெண்டை உருவாக்குறது நல்லதுதான். ஆனால் தீய சக்தி தூய சக்தி என்று ஒட்டுமொத்தமான தமிழக மக்கள் மத்தியில ஒரு மிளகாயை அரைச்சு விட்டு இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு துர்நாற்ற சக்தியாக திரு உதயநிதி அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு ஆகப்பெரும் துர்நாற்ற சக்தியாக இந்தியாவினுடைய வரலாற்றுல இன்றைக்கு பிஜேபி மகாராஷ்டிரா கவர்மெண்ட்டை கவுத்தது, ஒட்டுமொத்தமாக பல்வேறு மாநிலங்கள்ல கவர்மெண்ட்டை கவுத்துது அப்படின்னா அதற்கு ஒரு பாரம்பரியம் இருக்குது. அட்லீஸ்ட் அவர்கள் ஒரு 50-60 ஆண்டு காலமாக அரசியல் வாழ்க்கையில இருக்கிறார்கள். ஆனால் நீங்க 2 வருஷம் தான் ஆயிடுச்சு. ஆனா நீங்கள் பண்ணக்கூடிய இந்த தகுதித்த வேலைகள் இருக்கு பாத்தீங்களா, தெள்ளத் தெளிவாக இந்தியாவில் ஆக பெரும் ஒரு துர்நாற்ற சக்தியாகவும் வெறும் ஒரு எதிரி சக்தியாக மட்டுமே நினைக்க வேண்டிய திமுகவை ஒரு ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்குமே ஒரு ஒரு அதிபயங்கரமான ஒரு விஷயமாக திமுகவின் மேல பழியை சுமத்தி விட்டு இன்றைக்கு அதே பழியை பிராட் டே லைட்ல தெள்ள தெளிவாக செய்யக்கூடிய இந்த துர்நாற்ற சக்தியை தமிழக மக்கள் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணலன்னா கூட எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவை பொறுத்த அளவுக்கு எப்படியும் 6 மாசத்துக்குள்ள அனௌன்ஸ் பண்ணி தான் எலெக்ஷனுக்கு போய் தான் ஆகணும். சோ இன்னும் 6 இல்ல, இன்னும் 10 சீட்டுகள், இன்னும் 15 சீட்டுகளை அவர் காலி பண்ண வச்சுட்டு எலெக்ஷனுக்கு வந்தா கூட திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கிறது. ஒட்டு மொத்தமாக அந்த அதிமுகவினுடைய டிக்கெட்லயும் சரி, தாவேகா நிக்கக்கூடிய டிக்கெட்லயும் சரி, திமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒரு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியை கொண்டு போய் அந்த இடத்துல சேர்க்க வேண்டியிருக்குது. ஈவன் தோ டிஎம்கேக்கு நிதர்சனமாக இந்த 15 சீட்டை வின் பண்ணா கூட அவர்கள் ஆட்சி கட்டலுக்குள்ள ஏற முடியாட்டினா கூட தாவேகா என்கிற இந்த ஒரு தற்கூரி அரசியலை தாண்டி துர்நாற்ற அரசியலை தமிழக மக்களுக்கும் சரி ஒட்டுமொத்தமான இந்தியாவுக்கும் இது எவ்வளவு பெரிய டேஞ்சர் அப்படிங்கிறத கொண்டு போய் சேர்க்க வேண்டியதுல நம்ம எத்தனை பேருக்கும் ஒரு பொறுப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேன் நானு. ஏன்னா இவர்கள் இன்னைக்கு வைகோ அவர்களுடைய கூற்று எல்லாத்தையும் தாண்டி எப்போ திரு மன்னார்குடி காமராஜ் அவர்களை பிராட் டே லைட்ல காருக்குள்ள அடக்கி ஒடுக்கி கையெழுத்து வாங்க வச்சார்களோ, எவ்வளவு பெரிய ஒரு பாசிச சக்திகளை நம்ம வளர்த்து விட்டுருக்கிறோம் நம்மளுக்கே தெரியாம தமிழ்நாட்டுல அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்ச சமூகம். அப்போப்பட்ட சமூகத்துல இருந்து ஒரு பகுத்தறிவு மிக்க மாநிலத்துல இருந்து இன்றைக்கு நம்ம அத்தனை பேரையும் விஜயபாஸ்கர் 2 விஜயபாஸ்கர்களும் மிகப்பெரிய ஒரு தூய சக்தியாக டிவிஎஸ்சி கேஸ் தாண்டி, இடி கேஸ் தாண்டி, சிபிஐ கேஸ் உட்பட அத்தனை வழக்குகளும் 2 பேர் மேலே இருக்குது. அப்போ குட்கா விஜயபாஸ்கரை இன்னைக்கு கொண்டு நாங்கள் ஒரு தூய சக்தியாக மாற்றுவோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துர்நாற்ற சக்தியை கொண்டு போய் வீழ்த்த வேண்டியது தமிழர்களுடைய ஒவ்வொருத்தருடைய கடமை. அப்படி இருக்கும் போது இதனுடைய ஆரம்ப புள்ளியும் கடைசி புள்ளியும் இந்த துர்நாற்ற சக்தியை ஆட்டுவிக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு இருக்கிறது. அது எல்லாத்தையும் விஜயை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிற திரு ஆதவ் அர்ஜுனாவுக்கு நீங்க பேசும்போது வைகோ அவருடைய பேச்சை மேற்கோள் காட்டி தான் சொல்றீங்க. அப்ப நம்ம அப்படி பார்க்க போனா திமுகவுடன் கூட்டணியில் இருந்த கட்சிகள் ஏதோ 1-2 இன்டர்வியூல அதனுடைய தேசிய தலைவர்களா இருக்கலாம், இல்ல மாநில கட்சியுடைய தலைவர்களா இருக்கலாம், இப்படியான பேச்சுவார்த்தை எல்லாம் போச்சின்னு சொல்றத அவங்க மேற்கோள் காட்டுறாங்களே, அப்ப நம்ம எதை நம்புறதுன்ற மாதிரி ஒண்ணு இருக்கு இல்லையா? அதுல தப்பே இல்லைங்கிற நானு. இன்றைக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்ந்து கூட்டணி அரசியலை அமைக்கணும் அப்படிங்கிறது 2 திராவிட கட்சிகள் அப்படி ஒண்ணு நடந்திருந்தா கூட தெள்ள தெளிவாக இப்பேற்பட்ட ஒரு துர்நாற்ற சக்தியாக, இப்பேற்பட்ட ஒரு பாசிசத்தினுடைய மொத்த உருவமாக இன்றைக்கு வந்த 50 நாட்களுக்குள்ள அவர்கள் எதிர்த்திருக்க வேண்டிய அத்தனை இஷ்யூலையும் இன்றைக்கு மௌனமாக இருக்கக்கூடிய பிஜேபியை விட, பிஜேபியாச்சு நம்மளுக்கு கண்ணுக்கு நேரா நிற்கக்கூடிய ஒரு எதிரி. ஆனால் தாவேகா என்பது ஒட்டுமொத்தமாக ஒவ்வொரு அரசியல் தலைவர்களாக தமிழகத்தில் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய அத்தனை முதுபெரும் தலைவர்கள் அத்தனை பேரையும் பேக்ரவுண்ட்ல வைத்துக் கொண்டு அவர்கள் எடுத்து வைத்திருக்கக்கூடிய அந்த அரசியலை தகர்த்து எறிகிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் சேர்றதுல என்ன தவறுன்னு கேட்கிறேன். ஏன்னா அது நடக்கலையா? மகாராஷ்டிரால நடக்கலையா? என்சிபிக்கும் சிவசேனாவுக்கும் உண்டான ஒரு கூட்டணிகள் அலையன்ஸாக இருக்கட்டும், ஈவன் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து பிரிந்து போனவர்களும் சரி ஒன்றாக இணைந்து தேர்தலை சந்திக்கிறது நமக்கு வரலாறு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பல மாநிலங்கள்ல இருக்குது. அப்போ திமுகவும் அதிமுகவும் ஒன்று பங்காளிகள் மாதிரிதான். அவர்களுக்கு நேர் எதிராக நிற்கக்கூடிய பாசிசத்தினுடைய மொத்த உருவமாக இன்றைக்கு நிற்கக்கூடிய பிஜேபியினுடைய நேர் அரசியல் துருவத்தமாக நிற்கக்கூடிய திரு விஜய் அவர்களை எதிர்க்கிறதுக்கு அப்படி ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருந்தால் கூட அது ஆரோக்கியமான பேச்சுவார்த்தை தான். ஆனால் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் எப்படி 2016 ரொம்ப சொற்பமான எம்எல்ஏக்கள் திருப்பி வர்றதற்குரிய வாய்ப்புகள் இருந்துச்சு. 2016 ஆட்சி கட்டில ஏறின வெறும் 6 மாதத்துல அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்
மறைகிறார்கள். ஆமா. அப்போ ரொம்ப வீக்கான ஒரு கவர்மெண்டாக இருந்த அன்றைய அதிமுகவை கூட டிஃபெக்ட் பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அரசியல் அறம் வந்து திமுக இருந்துச்சு. ஓகே. இன்றைக்கு இவர்கள் குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி ஒருவேளை நடந்திருந்தால் அப்படின்னா திமுக வந்து ஒட்டுமொத்தமாக இந்நேரம் அந்த ஆட்சி கட்டில அமர்ந்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான் இருந்திருக்கும். So இது அத்தனையுமே வந்து தவேகாவினுடைய ஒரு தகுதி திட்டத்தை மறைக்கிறதுக்காக இந்த ட்ரக் கேஸ் போன்ற உலகமே பார்த்து இந்தியாவே பார்த்து காரி துப்புன ட்ரக் கேஸை உண்டு பண்ண அந்த அமைச்சரினுடைய நீட்சிகளை எல்லாத்தையும் மறைப்பதற்காக திமுக மீது ஒரு பழியை சுமத்தி கொண்டு கடந்த 2 நாட்களாக சரியான புள்ளியை தொட்டிருக்கீங்க. அதாவது ஒரு பக்கம் ஏதாவது ஒரு மடை மாற்ற விஷயத்தை திசை திருப்ப அப்படிங்கிறதா அதுக்கு அமைச்சர் சரத்குமார் வந்து அந்த போதைப் பொருள் பயன்படுத்தினாருங்கிற அந்த குற்றம் சாட்டப்பட்ட அந்த வீடியோ ஒண்ணு அதுவாக இருக்கிறதா, இல்ல இப்படியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க விஜயபாஸ்கர் எல்லாம் அங்க போறாங்க அப்படிங்கிற அந்த விஷயத்தை திசை திருப்பவா அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் இருக்கு. எனக்கு அதனுள்ள ஒரு கேள்வி என்னன்னா, இந்த ஆட்சியை நடத்துவதற்கு திமுக கூட்டணியில் இருந்து அத்துணை கட்சிகள் இன்னும் பலமாக தான் இருக்கிறாங்க. நீங்க அவர்கள் எதிர்பார்த்ததை விட இன்னும் உண்மையாகவே இருக்கிறார்களா அப்படிங்கிற மாதிரி தான் உங்களோட செயல்பாடுகள்லாம் இருக்கு. அப்படி ஒரு பக்கம் ஸ்ட்ராங்கா இருக்கும்போது திரும்ப திரும்ப ஏன் டெய்லியும் அதிமுகவிலிருந்து வரக்கூடியதை இவர் ஊக்குவிக்கிறார்? அதுக்கு பேர் எப்படிங்க நீங்க வந்து குதிரை பேரம்னு சொல்லுவீங்க? ஏற்கனவே நாங்கள் ஆட்சி நடத்தி தானே இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்வைக்கிறாங்க. மேடம், அதாவது ஒரு பக்கம் திமுக இதை நடத்திருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியோட திரும்ப திரும்ப அடையாளப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ குதிரை பேரம்னா என்ன? ஒரு எம்எல்ஏ இருக்கிறார், அவருக்கு ஃபோன் செய்து இந்த பக்கம் வான்னு சொல்கிறது குதிரை பேரமா, இல்லை அவங்களாகவே வந்து நாங்கள் அந்த கட்சியை எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து விட்டு கட்சியில் வந்து இணைகிறோம் அப்படிங்கிறது குதிரை பேரமா? மக்களை குழப்புகின்ற ஒரு விஷயமா தான் போயிட்டு இருக்கு. மக்களுக்கு இவ்வளவு தூரம் புரியுமாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு. சரிப்பா, ஏதோ விஜய் ஆசைப்பட்டாரு, நாங்களும் ஆசைப்பட்டோம், அவர் வந்துட்டாரு, அவர் என்ன வேணா பண்ணிக்கட்டுமே, விட்டுருங்களேன் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க மக்கள். ஆனால் நாம இவ்வளவு விவாதிக்கிறோமே தவிர மக்கள் வந்து இது எல்லாத்தையும் வேடிக்கை பார்க்கின்றவர்களாகத்தான் இருக்கிறார்கள். குதிரை பேரம்னா நீங்க இப்ப இப்படி ஆழமா கேட்குறீங்கல்ல, அந்த அளவு கூட அவங்களுக்கு புரிதற்கான நேரமும் இல்லை முதல்ல. அதனால நாங்க போன் பண்ணி கேட்டு நீங்க வாங்கன்னு சொல்றது குதிரை பேரமா, அல்லது நாங்க ராஜினாமா பண்ணிட்டு போறது குதிரை பேரமானா, இங்க வாங்கன்னு சொல்றது தோற்று போன கட்சி சொல்லுதுன்னா அது குதிரை பேரத்துல ஈடுபடும் நீங்க நினைக்கிறீங்களா? வென்ற கட்சிக்கு போனாதான் ஏதாவது லாபம் கிடைக்கும். பொதுவா குதிரை பேரம்ங்கிறது எப்பவுமே ரெண்டு பக்கத்துக்கும் லாபம் இருக்கணும், விற்பவர்க்கும் வாங்குபவருக்கும் லாபம் இருக்கணும். அதுல அரசியல் அறம் அல்லது இந்த மாதிரியான விழுமியங்கள் எதுவுமே இருக்காது. அந்த சூழலில் தான் இளங்கோஅடிகளே சொன்னார், அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூற்றாகும் அப்படின்னு. அப்படின்னா இந்த மாதிரியான நிலையில் இருக்கக்கூடியதைத்தான் குதிரை பேரம்னு சொல்றோம். அங்க இப்ப பதறோம்ல, ஐயோ என்ன இப்படி பண்றாங்களேன்னு, அதுதான் அறமில்லாத செயல். அந்த அறமில்லாத செயலை யார் செய்யறா? நாம ஒருத்தர் வைகோ என்கின்ற மாபெரும் தலைவரை பார்த்து வியந்த காலம்லாம் உண்டு. அவருடைய மடை திறந்த தமிழ், உலக ஞானம், உலக அரசியலை பற்றிய பொழிவுகள், இதையெல்லாம் பார்த்து கடைசியில அவர் போய் எதுக்கு நிக்கிறாரு அப்படின்னா அதுதானே குதிரை பேரம். அதை தவிர அந்த தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, டிவிகேயோட தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, நீங்க ராஜினாமா பண்ணுங்க, நான் உங்களுக்காக வந்து பரப்புரை செய்யறேன்னா அதுலதானே குதிரை பேரம் இருக்கு. எனவே இதுதான் குதிரை பேரமே தவிர எங்க கட்சிக்கு வாங்கன்னு சொல்றது வந்தா நீங்க என்ன செய்ய போறீங்க? நிச்சயமா அதை நீங்க முதல்ல சொன்ன ஒப்பீட்டோட நான் ஒப்பிட்டுக்கிறேன். 2017 இப்ப விஜய் இன்றைக்கு கூட அவரோட ராஜினாமாவை தவிர்த்து விட்டு பார்த்தோம்னா 107 தான். ஆனா 109 சீட் வச்சிருந்தாங்க திமுக. ஆனா அப்பவே நினைக்காதவர் இப்போவா நினைக்க போகிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. தவிர விஜய்க்கே பல முறை நம்முடைய தலைவர் லாங் ரோப் விட்டுட்டே தானே இருந்தார். இந்த இடத்துல தலைவர் நடவடிக்கை எடுத்திருக்கணும், இந்த இடத்துல அவர் இந்த மாதிரி செய்திருக்கணும், இந்த இடத்துல பேசவாது விட்டுருக்கணும் எங்களை எல்லாம் அப்படின்னு நினைத்த திமுகவினரை கூட அவர் இல்ல, அமைதியா இருங்க, கண்ணியமா இருங்க, எந்த இடத்துலயும் தவறான வார்த்தை பயன்படுத்திடாதீங்கன்னு சொல்லி பண்படுத்தியவர், யார் மனதையும் புண்படுத்தாதவர் நம்முடைய தலைவர். அப்படின்னா இவர் இந்த குதிரை பேரத்துல ஈடுபடுவாரா? எவ்வளவு ஒரு நல்லெண்ணம் இருந்தால் பாசிச ஆட்சி இங்க வந்துடக்கூடாதுங்கிற ஒற்றை நினைப்பில் தமிழ்நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்கின்ற அக்கறையில் தானே எல்லாவற்றையும் செய்ய. நிச்சயம் நம்ம மக்களுடைய ஊகத்துக்கு கூட விட்டுறலாம். எது குதிரை பேரம்ங்கிறது விளக்கம் நீங்க சொன்னீங்க. ஆனா ரெண்டு பக்கமும் புகார் இருக்கு. ஒரு பக்கம் திமுக தரப்புல இருந்து யாரோ அந்த எம்எல்ஏ கிட்ட பேசினாங்கன்னு சொல்லி, அதுவும் எப்ப கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு, யார் யார் மேலங்கிற தெளிவான விளக்கம்லாம் இல்லை. ஆனா அமமுகவுல காமராஜை எப்படி எடுத்துட்டு போனாங்க, எவ்வளவு சைன் வாங்கினாங்க, அவரே ஏஐன்னு மறுக்கிறாரு, ஆளுநர் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. ஆனா அதே பாஜகவினுடைய சப்போர்ட்ல இங்க ஆளுநராக இருக்கிறவர் பாஜக கூட்டணியில போட்டியிட்ட அமமுகவினுடைய புகாரையே ஏன் இன்னும் விசாரிக்கலன்னு ஒரு கேள்வி வருது. அதுதான் கேள்வி. ஏன்னு அப்படின்னு பார்க்கும்போது அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் ஒன்று தெளிவாகிறது, என்னன்னா பிஜேபியின் ஆசைப்படி
ஓகே. இப்போ உள்ள தாவேகா ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி தாவேகா செய்து கொண்டிருக்கிற குதிரை பேரத்துக்கு பிஜேபியின் ஆசீர்வாதம் இருக்கிறது, வாழ்த்துகள் இருக்கிறது அப்படிங்கிறது தெளிவாகுது இல்ல. அது தவிர இப்ப நம்ம அந்த பிரேக்கிங் நியூஸ்ல பார்த்தோம்ல, நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் சொல்றாரு அர்லேக்கர் அவர்கள் இந்த மாதிரி ஆய்வு பண்றது தவறு அப்படின்ட்டு. திரும்ப இவ்வளோ நாள் அர்லேக்கர் அவர்கள் அமைதியின் வடிவமாகத்தானே இருந்தார். இந்த மாதிரி எல்லாம் அரசியல் பண்றதுக்கு அவருக்கு தெரியாது. நேற்று போய் அமித்ஷா அவர்களை பார்த்து விட்டு வந்த உடனே ஆய்வுன்னு ஆரம்பிக்கிறாருன்னா, நீ இங்க திரும்ப குளறுபடியா ஆரம்பி. பிஜேபியின் ஆசை அதுவாகத்தான் இருக்கிறது. ஏன்னா அது வந்து ஒரு செக் பாயிண்ட். நம்முடைய முதல்வருக்கும், தமிழ்நாட்டின் முதல்வருக்கும் ஒரு செக் பாயிண்ட் வைக்குது பிஜேபி. ஒரு இடத்துல பிஜேபி முதல்வருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறது, வாழ்த்துக்கள் கொடுக்கிறது. ஆனால் இன்னொரு இடத்துல நீ இன்னமும் உன்னோட குடுமி எங்க கையில தான் அப்படிங்கிறது ஆளுநர் மூலமாக ஒரு கலவரத்தை உருவாக்க வேண்டும் அல்லது ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸை உருவாக்க வேண்டும். ஆனா எது செய்தாலும் நான் உங்கள் பாதங்களில் கிடக்கிறேன் என்று தமிழ்நாட்டின் இப்போதைய முதல்வர் செய்கிறார். அதற்கேற்றாற்போல் பல காரியங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதால் இந்த குதிரை பேரத்தை முழுமையாக பிஜேபியின் ஆசீர்வாதத்தோடு தான் நடந்து கொண்டிருக்கிறது. அதுல மிக முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது, பிஜேபிக்கு ஒரு இலக்கு என்னன்னா கழகங்கள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும். அப்படி அவர்கள் முதலில் தேர்ந்தெடுத்து சுக்குநூறாக உடைத்து கொண்டிருப்பது அதிமுக என்கின்ற கட்சி. அதனாலதான் அங்கிருந்து ஒவ்வொருத்தரா தூண்டில் போட்டு இழுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுல அன்னைக்கு சட்டமன்றத்துல நம்முடைய முதல்வர் சொல்கிறார், குதிரை பேரம்னு ஒண்ணு சொல்றாங்க, சோஃபா மாடல் ஆட்சின்னு சொல்றாங்க. சோஃபா வச்சு பர்னிச்சர் வியாபாரமா? எனக்கு புரியவே இல்லை. அப்படியே குழந்தைக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி முகத்துல பால் வடிகிற ஒரு பாவனையோட அவர் பேசும்போது சிரிப்பாகத்தான் இருந்தது. ஆக்சிமொரான்னு சொல்லுவோம்ல, முரண் தொடை. அந்த மாதிரி இவர் சொல்வது ஒண்ணு, செய்யறது ஒண்ணு. பரப்புரையில சொன்னது ஒண்ணு, இப்போ அவர் மாடலாக நிற்பது வேறொன்று. அது மாதிரி முகமூடி கொள்ளைக்காரர்களை நம்ம பார்த்திருக்கோம். அது மாதிரி கன்னம் வைத்து திருடுபவர்களை பார்த்திருக்கோம். ஆனா பட்டப்பகல்ல விழா நடத்தி இந்த மாதிரி பொருளாதார குற்றவாளிகளை அல்லது பொருளாதார குற்றச்சாட்டுகளை கொண்டிருக்க கூடியவர்களை நீங்கள் தூய சக்தி என்று சொல்லி கொண்டிருப்பவர்கள் இழுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால் இது குதிரை பேரம் இல்லாம எதுக்கு உங்ககிட்ட வரப்போறாங்க? முதல்ல அதை சொல்லுங்களேன். நீங்க குதிரை பேரமே பண்ணலப்பா, நல்ல ஆட்கள், தூய சக்தி தான் நீங்க. ஆனா எதுக்கு உங்ககிட்ட வராங்க? அவர்களாகவே வரும்போது நாங்க என்ன பண்ண முடியும் கேக்குறாங்க. உங்கள்ட்ட இருந்து நாங்க அதுக்கான கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். திமுக அதிமுக இணைய போதுன்றது அவங்களால வந்து ஜீரணிச்சிக்க முடியல, அதனால நாங்க இங்க வர்றோம்ன்றாங்க. அதுக்கு கூடுதலா அந்த விஜயபாஸ்கர் வேற ஒண்ணு சொல்றாரு, பழைய தலைவர் மீதான வெறுப்பு, புதிய தலைவர் மீதான ஈர்ப்பு அப்படின்னு. எங்களுக்கு உங்கள் மீதான எரிச்சல்னு எங்க மக்கள் எல்லாம் சொல்றாங்கல்ல. வாக்களித்தவர்கள் இன்னமும் அந்த நினைவுல இருந்து கூட மாறல. அதுக்குள்ள நீங்க எங்களுடைய வாக்குகளை காலில் போட்டு நசுக்கி ஒன்றுமே இல்லாமல் ஆக்கி அறமற்ற முறையில் நாங்கள் யாருக்கு எதிராக உங்களுக்கு வாக்களித்தோம்? அதிமுகவுக்கு எதுக்கு வாக்களிச்சிருப்பாங்க? அத சொல்லுங்களேன். தாவேக்கா வேண்டாம், திமுக வேண்டாங்கிறவங்க தான் அதிமுகவுக்கு வாக்களிச்சிருப்பாங்க. நீ திரும்பவும் அதே தாவேக்கால போய் சேர்றேன்னா அப்போ நீங்கள் வாக்களித்தவர்களுக்கு துரோகம் செய்கிறீர்கள். அவர்களுடைய வாக்குகளை குப்பை கூடையில் கொண்டு போய் போடுறீங்க. நான் மற்ற ஆண்கள் மாதிரி வேற மொழியெல்லாம் பேச முடியாது. எனவே அந்த மாதிரியாக நீங்கள் ஜனநாயகத்தை குழி தோண்டி புதைக்கிறீர்கள். நிச்சயம் பேசுவோம். இளங்கோவன் சார், அதாவது ஒரு பக்கம் திமுக கூட்டணியில போட்டியிட்ட அத்துணை கட்சிகளினுடைய ஆதரவோட தான் விஜய் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார். நான் மற்றவங்கள்ட்ட கூட பேசும்போது கூட சொன்னேன், எல்லாரும் எதிர்பார்க்கிறதை விட, ஏன் விஜய் எதிர்பார்ப்பதை விட அவருக்கு உறுதியா நிக்கிற மாதிரி தான் அவங்களும் இருக்கிறாங்க. அவங்களோட செயல்பாடுகள்லாம் அதான் இருக்கு. ஆனா மீண்டும் வந்து இன்னும் அவர் ஏன் குதிரை பேரத்தில் ஈடுபடணும்? அப்ப இவங்கள நம்பலையா? நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். மக்கள் கேட்கிற கேள்வி, மக்கள் கேட்க முடியாத கேள்வி நான் கேட்கிறேன். இப்போ இல்ல, மக்கள் கேட்க வேண்டிய கேள்வி நான் கேட்கிறேன். என்னன்னா, திமுகவும் அண்ணா திமுகவும் இணைந்து ஆட்சியை ஏற்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். எதற்காக என்றால் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், மீண்டும் அதிகாரம் வர வேண்டும், தங்கள் கைக்கு வர வேண்டும். அதனால் தான் இவர்கள் 2 பேரும் சொல்றாங்கன்னு சொன்னாரு. முதல்வர்கள் சொன்னாரா இல்லையா? இப்ப அதையே திருப்பி சொல்றேன். இந்த கட்சிக்கு வருகின்றவர்கள், ராஜினாமா செய்து வருகின்றவர்கள் புனிதமானவர்களா? அத்தனை பேரும் தூய சக்தி படைத்தவர்களா? நினைத்து பாருங்கள். ஊழல் நிறைந்த கூட்டம் தான் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக இவர்களை நாடி விடுகிறார்கள் அல்லது மேற்கொண்டு வியாபாரம் செய்ய வருகிறார்கள். ஆகவே இந்த சக்தியை நினைத்து பாருங்கள். தூய சக்தி என்று சொல்லுவவர்கள் தூய சக்தியாக இருக்க வேண்டும். ஆனால் அவ்வாறு இருக்கிறார்களா என்பதை மக்கள் கேட்கிறார்கள். அதற்கு என்ன பதில் சொல்ல போறாருன்னு எனக்கு தெரியல.
நான் கேட்கிற கேள்வி சரியான கேள்வியா இல்லையா சொல்லுங்க. சரிதான் சார். ரெண்டு பேரும் வந்து மறுபடியும் ஆட்சி அமைப்பதற்கு ஒன்றாக இணைகிறார்கள் என்று சொன்னால் தங்களை தாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காக சொல்லுகிறார்கள். ஆனால் இவர்கள் கட்சிக்கு வருகின்றவர்கள் அத்தனை பேரும் புனிதமானவர்களா? குற்றம் சாட்டப்பட்டவர்கள் குற்றச்சாட்டோடு வருகின்றவர்களை நீங்கள் எப்படி தாங்க போகிறீர்கள்? எப்படி காப்பாற்ற போகிறீர்கள்? இந்த தமிழ்நாட்டை எப்படி காப்பாற்ற போகிறீர்கள் என்பதை மக்கள் தெரிந்து கொள்ள. இல்ல நானே அல்ல, அதுதான் மற்றவங்க கூட இதை சொல்லும் போது நான் சொன்னேன், அமைச்சர் நிர்மல்குமார் சொல்றார் அதுல எந்த சமரசமும் இல்லை, அந்த வழக்கெல்லாம் அவங்க எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும், நாங்க எதுவும் அவங்களுக்கு ஃபேவரா பண்ண மாட்டோம்னு சொல்றாரே சார் ஊடகங்களுக்கு முன்னால. அப்ப ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்து தானே அவங்க வந்து இந்த கட்சிக்கு வர்றாங்க. ஆளுங்கட்சி இருக்காங்க, ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருக்கு, அந்த ஆளுங்கட்சியினுடைய ஆதரவு இருந்தால் நம்ம நாம காப்பாற்றி கொள்ளலாம் அப்படின்னு தானே வர்றாங்க. தங்களை காப்பாற்றிக் கொள்வதற்கு அவர் வருகிறார்கள். இந்த மக்களை காப்பாற்றிக் கொள்வதற்காக அரசாங்கம் இதுதானா? தயவுசெய்து சிந்தித்து பார்க்க வேண்டும். பொண்ணை அதாவது ஒரு பக்கம் குதிரை பேரம் எது விளக்குக அப்படிங்கிற அடிப்படையில் நான் ஒரு கேள்வியும் கேட்ட மேடம் வந்து சொல்றாங்க இது எல்லாருக்குமே தெரிகிறது, ஆனால் தங்களை ஜனநாயக சக்தி மதசார்பற்ற சக்திகள் அப்படின்னு சொல்லிட்டு பாஜக இதே மாடல்ல இந்தியா முழுக்க எந்த மூலையில் பண்ணாலும் எதிர்த்த கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறாங்க, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக். இன்னும் அவர்களுக்கு விளங்கலையா விஜய் வந்து குதிரை பேர் அரசியல் பண்றாரு? ஆனால் அதே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நேரடியாக முன்னாள் முதலமைச்சர் மேலே அவர் பேசுனது எதுவும் நான் வந்து ஒப்பிட்டு பார்க்குறேன்னு ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு. அவங்களுக்கு விளங்கலையா இல்லை சொல்ல மறுக்கிறாங்களா? இல்லை ஐயா சண்முகம் அவர்களில் தான் நீங்கள் குறிப்பிட்றீங்க. ஒரு விஷயம், இப்படி கவுக்கிற திட்டம்லாம் இருந்தால் யாரும் முன்கூட்டியே ஊரை கூட்டிலாம் தகவல் சொல்ல மாட்டாங்க. முதல்ல இதெல்லாம் ரகசியம் செய்ய வேண்டியது. ஏறத்தாழ அது வந்து கட்சி கூட்டத்தில் பேசுகிறாரு, தொண்டர்களை உற்சாகப்படுத்த பேசப்பட்டதுங்கிறது ஒன்று. இவர்கள் சொன்னதை எல்லாம் கொண்டு வந்து அந்த புள்ளிகளை இணைக்கிற வேலையாக மாறி இருக்கிறாங்களாங்கிறது தான் கவனிக்கணும். அதாவது எதிர ஆட்டம் இப்போ அவங்க கேட்குற கேள்விக்கு பதில் இல்லைன்னா திசை திருப்புவது என்பதை நோக்கி போகுது. இதை விட நான் உழைச்சி பேசிட்டேனே, அவர் இப்போ கரூருக்கு பிரச்சாரம் பண்ண போகிறாரு 10ஆம் தேதி. பிரச்சாரத்துக்கு தான் அவர் போகிறாரு. ஆரம்பத்துலேருந்தே அவங்களுக்கு பர்சனலாக ஒரு விஷயம், அவங்க இமேஜில் என்ன சிக்கல்னா, இன்றைக்கி கூட பேசுகிறார் கரூர்னால தான் நாங்கள் இன்றைக்கி நீங்கள் ஆட்சியை இழந்திருக்கிறீங்கலாம் ஆதவர்ஜன் அவர்கள் பேசுகிறாரு. ஆனால் கரூர்லேயே நீங்கள் ஜெயிக்கலையே ஏன்னு ஒரு விஷயத்த சில இடங்களில் நானும் பதிவு பண்ண பலரும் கேள்வி எழுப்பினாங்க. கரூரில் ஜெயிச்சது ஆக்சுவலாக அதிமுக. அதனால தான் கரூர் எம்எல்ஏவை ராஜினாமா செய்கிற வரை மற்றவர்களெல்லாம் வெயிட் பண்ண வச்சாங்களானே எனக்கு கேள்வி. அப்போ கரூர்லேயும் நாங்கள் தான் ஜெயிச்சோங்கிறத பதிவு பண்ணணும். அவர் அங்கே போய் என்ன பேசுவார்னா, இதுக்கு முன்னாடி நான் இங்கே முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி வரணும்னு நினச்சேன், நம்ம சொந்தங்களை இழந்தோம், இன்னைக்கு முதலமைச்சராக இருக்கும்போது இங்கே வரணும்னு நினைக்கும் போது கூட அந்த ஆட்சியை கவிழ்க்க பார்க்குறாங்க, அதுக்கு பின்னணியில் இருந்தவங்களை நான் கைது பண்ணி உள்ள அவங்கள வந்து சிறையில் அடைச்சிட்டு தான் வந்திருக்கேன், இதை நான் வந்து இந்த இடத்துல உங்கள் வீட்டு பிள்ளையாக வந்திருக்கேன்னு அவர் பேச போகிறாரு. இப்போ இவங்க போகக்கூடிய வேகத்தை பார்த்தால் அடுத்து கைதுகள் என்பதை நோக்கி நகரும். அது எம்எல்ஏ திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வரைக்கும் கூட நீளலாம் என்கிற எண்ணம் இருக்கான்னு இல்லை. அதை வந்து இன்னைக்கு மிரட்டுற மாதிரி பேசுகிறார். கரூரில் பழைய கணக்கு ஒன்று இருக்குது, அதை தீர்க்காம விடமாட்டோம் அப்படிங்கிற டோனில் அவர் பேசுகிறார். சிபிஐ அங்கே அஜய் ரஸ்தோகி அவர்கள் தலைமையிலான எஸ்ஐடி அவங்களாம் தான் அந்த கணக்கு சொல்லணும். மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ளே மற்றவர்களெல்லாம் பேசும்போது, டு அன் எக்ஸ்டென்ட் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசும்போதே சப்ஜூடியஸ் அது வழக்கு நீதிமன்றத்தில் இருக்கு பேசாதீங்கன்னாரு. ஆனால் கரூர் குறித்து முதலமைச்சர் பேசும்போது சபாநாயகர் அவர்கள் அதை எப்படி அனுமதித்தாருன்னு நமக்கு இப்போ வரைக்கும் கேள்வி இருக்குது. இவங்களே சொன்னாங்க தேர்தலுக்கு முன்பாக ஏன் நீங்கள் கரூருக்கு போகணுன்னு கேட்டப்ப உச்சநீதிமன்றத்தில் இருக்குது, நீங்கள் அவர் போனால் சாட்சியை கலைக்க பார்த்தாரு, நீதிமன்றம் பர்மிஷன் கொடுக்கணும்னு. இப்போ பர்மிஷன் வாங்கிட்டீங்களா? எப்போ அப்ளை பண்ணீங்க? உச்சநீதிமன்றத்தில் எந்த அமர்வுக்கு முன்பாக வந்தது? அப்போ அது நீங்களா சொல்லிக்கிட்டது. பதவியேற்பன்னைக்கு அந்த 41 குடும்பத்தை சேர்ந்தவர்களை கூப்பிட்டு மொத்த வரிசையில் நீங்கள் உட்கார வச்சிருக்கலாம், ஏன்னா நீங்கள் யாரை உட்கார வச்சிங்கிறது தான் எல்லோரும் பார்த்தார்கள். அப்போ அந்த இடத்துல உங்கள் கட்சின்னு எடுத்துக்கிட்டால் அந்த கட்சியினுடைய உங்கள் இதுபடியே நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க, அதில் பின்னாடியில் சதி கோட்பாடு சொல்கிறீங்க, உங்கள் கட்சி கூட்டத்துக்கு வந்து அவர்கள் தங்கள் உயிரை ஈகம் செய்திருக்கிறார்கள் அப்படின்னா அவர்களுக்கு உண்டான மதிப்பு எங்கே போச்சுங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இப்போ அவங்க கரூர் போகிறாருன்னா சுற்றி அப்படியே அங்கே ஈரோட்டில் 2 தொகுதியில் வேற இடைத்தேர்தல் எல்லாத்துக்கும் சேர்த்து அங்கே அதற்கான பிரச்சாரம் என்பதை நோக்கி போகுது. நீங்கள் என்னோட கேட்டீங்க, இவங்கெல்லாம் இருக்கும்போது திமுகவினுடைய கூட்டணி கட்சிகளாக இருந்தவர்கள் இன்றைக்கு மதச்சார்பற்ற சக்திகள் கூட இருக்காங்கன்னா அவர் ஏன் திரும்பவும் ஆள இழுக்கிறாருன்னு, அவருடைய செயல் திட்டங்களை செயல்படுத்துவதற்கு இவர்கள் தடையாக இருப்பார்கள் அவர் யோசிக்கிறாரோன்னு ஒரு அந்த இடம் தான் எனக்கு கேள்வியாக இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு சிபிஐ சிபிஎம் இவங்க 2 பேரும் 19ஆம் தேதி 29ஆம் தேதி தமிழ்நாடு முழுக்க போராட்டம் நடத்தியிருக்கிறார்கள். எதற்குனா
100 நாள் வேலை திட்டம் பெயரை மாற்றியது விபிஜி ராம்ஜியை ஏற்றுக்கொள்ளக்கூடாதுன்னு போராட்டம் நடத்துனாங்க மோடி அரசை கண்டித்து. அதை அரசு இதழில் வெளியிட்டு நேற்றைக்கு கடிதம் எழுதுறாரு. அரசு இதழில் வெளியிட்டு அதாவது 90-10 போதே இருந்ததை விட இப்போ 4000 கோடி கூடுதல் ஆகுதுன்னு 20 நாளைக்கு முன்னாடியே காங்கிரஸ் என்னுடைய மாநில தலைவர் மாணிக்கம் அவர் கடுமையாக கண்டிச்சு மோடி அரசு ஓரவஞ்சனை செய்துன்னு ஒரு இதை எழுதினாரு. இப்போ இவர் இதுல என்னன்னா இவர் அமல்படுத்துறாரு இல்லையா இந்த திட்டம், இதனுடைய ஒரிஜினல் மசோதாவை நாடாளுமன்றத்தில் எதிர்த்து காங்கிரஸ், விசிகா, 2 கம்யூனிஸ்டுகள், ஐயுஎம்எல் வரைக்கும் ஓட்டு போட்டாங்க. நீங்க நாடாளுமன்றத்தில் ஒரிஜினல் மசோதாவை எதிர்த்து ஓட்டு போட்டீங்க. அந்த மசோதாவை எதிர்த்து தமிழ்நாட்டில் அன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து வாக்களித்தீர்கள். அதிமுக அன்னைக்கு எதிர்த்து வாக்களிக்கல. அவங்க ஆக்சுவலா பாஜக மட்டும் தான் வெளிநடப்பு பண்ணாங்க. அதுல அவங்களுக்கு இது இருந்தது. இவங்களே அது தவறுன்னு பேசிட்டு அருண்ராஜ் அவர்கள் பேசிய வீடியோ தான் பொதுவெளியில் இருக்கேன். இந்த மாதிரி இன்னும் என்னென்ன திட்டங்களில் இணக்கம் என்கிற பெயரில் போக போகிறார்கள் கேள்வி இருக்கு இல்லையா? ஏத்துக்க மாட்டோம். குதிரை ரேஸ் அப்படின்னு, அதாவது குதிரை பேரம் இல்லையா, குதிரை ரேஸ்ல கலந்துக்கிறதுக்காக அவங்க வந்து ஓடுற குதிரையை நோக்கி வராங்கன்னு திரு பிரவீன் சக்கரவர்த்தி ஒரு பயங்கரமான விளக்கம் கொடுத்தாரு. எனக்கு என்னன்னா இவர் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ராகுல் காந்தி அவர்களுக்கு முதல்ல தெரிவிக்கணும். 2023 இவங்க சொல்லக்கூடியபடி அதெல்லாம் நியாயம். இப்போ நான் யோசிக்கிறேன், நீங்கள் 15 வருஷம் கழிச்சு ஆட்சிக்கு வரீங்க, 1.5 வருஷத்தில் 27 காங்கிரஸ் எம்எல்ஏ ராஜினாமா பண்ணுறாங்க, இடைத்தேர்தல் போகிறது, பாஜக சின்னத்திலிருந்து 19 பேர் ஜெயிச்சு வராங்க, ஆட்சி மாறி சிவராஜ் சிங் சௌஹான் முதலமைச்சராக வருகிறார். அதுக்கு அடுத்தது ஆட்சியை கவுத்துட்டாங்க. 3 வருஷம் கழிச்சு எலெக்ஷன் நடக்கும்போது பாஜக எம்எல்ஏக்களை பர்ச்சேஸ் பண்ணுச்சுன்னு சொன்னவர் சாட்சாத் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். ராகுல் காந்திக்கு தயவு பண்ணி நீங்கள் அரசியல் இன்னும் கூடுதலாக இந்த கிளாரிட்டியெல்லாம் நீங்கள் எடுத்து சொல்லணும்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது. இல்லை எனக்கு ஒன்று மட்டும் என்னன்னா, இதில் இவங்க எல்லாம் இந்த கண்ணிகள்லாம் சேர்க்குறாங்க இல்லையா, குதிரை வரும் நேற்று வச்ச குற்றச்சாட்டுகள், நீங்கள் நடந்த கைதுகள்னு. ஒரே விஷயம்தான், சபாநாயகரின் மீது நம்பிக்கை பதவி விலகும் தீர்மானம் கொண்டு வந்தால் ஆட்சி கவிழாது. சபாநாயகர் பதவி இழப்பார், துணை சபாநாயகர் பொறுப்பெடுப்பார், புதிய சபாநாயகருக்கு தேர்தல் நடக்கணும். அப்பவும் நடக்கலன்னா தான் ஸ்பீக்கர் அதுக்கு பிறகு கான்ஃபிடன்ஸ் மோஷனோ இல்லை நோ கான்ஃபிடன்ஸ் மோஷனோ அப்படிங்கிறத நோக்கி அது போகுமே தவிர சபாநாயகர் தீர்மானத்தை ஆட்சியை கவிழ்க்க முடியாது. முதல்ல அந்த கண்ணியே சிக்கலுக்குரியதாக இருக்குது. இந்த ஒட்டுமொத்த கண்ணியிலும் நீங்கள் யாராவது மேலே சிபிஐன்னு ப்ரோபு கேட்டு போனாங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கு. ஏன்னா இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள ஆளுங்கட்சியாக இவர்கள் இருக்கிறார்கள், அது எதிர்கட்சியை சேர்ந்தவர்கள் மீது விமர்சனம் வைக்கிறார்கள். அதனால ஜூரிஸ்டிக்ஷனில் யாராச்சும் கொண்டு போனால் சிபிஐக்கோ இல்லை வேற ஸ்டேட்டுக்கோ மாற்றினாங்கன்னா பல விதமான விஷயங்கள் நடக்கும். அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் மட்டும் மேபி அவரே இந்த வழக்கில் இன்னும் நிறைய விஷயங்கள் வெளில வரணும்னா, ஏன்னா இவங்க எஃப்ஐஆர்ல 35 கோடின்னு தான் இருக்கு, 50 கோடி வரைக்கும் கொடுத்தாங்கன்னு அமைச்சர் சொல்றாருன்னா கூடுதல் விவரங்கள் அவருக்கு தெரியலாம். அவர் சீக்கிரம் கொடுத்தாங்கன்னா சம்பந்தப்பட்டவங்களை பிடிக்க நிறைய முரண்பாடான கருத்துக்கள். அதுல ஒரு எம்எல்ஏ பேர் தான் குறிப்பிட்டு சொல்றாங்க, ஆனா 10-15 எம்எல்ஏ பேசினாங்க அப்படின்னு பொத்தாம் போதில் அடிச்சு விடுறது எப்படி பார்க்குறது அப்படிங்கிற பேசலாம். ஹரிஷ், நிறைவான பார்வை சுருக்கமான பதிலையும் நான் எதிர்பார்க்குறேன். இப்படி நிறைய மடைமாற்ற அரசியலை தாவேகா அடுத்தடுத்து செய்கிறதுடைய காரணம் ஒரு பக்கம் தங்கள் மீது இருக்கக்கூடிய களங்கத்தை துடைப்பதற்காகவா அப்படிங்கிறதையும் கடந்து மக்கள் கொஞ்சம் அதிருப்தி ஆயிட்டாங்க. இவங்க ஒவ்வொரு கட்சியிலேருந்து திரும்ப அடுத்தடுத்து அதிமுகவிலேருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு மக்கள் வந்து கோபம் அடைந்து விட்டார்கள். அந்த கோபத்தை மடைமாற்றுவதற்காக இப்படி செய்யறாங்களா அப்படிங்கிற கேள்வி வைக்க வேண்டியது இருக்கே. அதான் ஆக்சுவலி கரெக்டும் கூட. ஏன்னா ஆட்சி அமைந்த இந்த 50-55 நாட்களுக்குள்ள ஒட்டுமொத்தமாக தமிழகம் ஃபுல்லா பரவி இருக்கக்கூடிய பாலியல் துன்புறுத்தல்கள் ரிஜிஸ்டர் ஆகி இருக்கிற கேஸ் மட்டுமே கிட்டத்தட்ட 500+ கேஸ், அதுல 20+ தாவேகாவினுடைய பங்களிப்பு அதுல இருக்குதுங்கிறது ஒட்டுமொத்தமாக சோசியல் மீடியால வைரலா இருக்குது. இரண்டாவதாக தமிழகம் முழுக்க பரவி இருந்திருந்த மின் தட்டுப்பாடு இன்னும் அது அப்படியே தான் இருக்குது. ஆனால் ஒவ்வொரு கட்டத்திலையும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு மாஃபியா கும்பலை வைத்துக்கொண்டு சோசியல் மீடியால எப்படி ஒரு எமோஷனல் மேனிபுலேஷனை உருவாக்கி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு ஆட்சியில ஒரு மைனாரிட்டி ஆட்சியாக இருந்தால் கூட அவ்வளவு ஒரு வீரியமான ஏதோ ஒரு மெஜாரிட்டிக்கு மேல 3 பங்கு மெஜாரிட்டியில 2 பங்கு வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் கூட ஒரு பணிவோட ஒரு ஹியூமிலிட்டியோட நடந்து கொள்ளும். ஆனால் இன்றைக்கு திரு ஆதவ் அர்ஜுனா போன்றவர்களுடைய அந்த மடை மாற்றக்கூடிய பேச்சு இருக்குது பாத்தீங்களா, போலீஸ் டிபார்ட்மெண்டினுடைய ஒட்டுமொத்த இன்ஸ்டிடியூஷனையுமே வந்து கேவலப்படுத்தி இருக்கிறார். போலீசினுடைய துணையோட, காவல்துறையினோட துணையோட கரூர்ல வந்து கொல்லப்பட்டார்கள் அப்படிங்கிறத ஒரு 3ஆம் தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட பேச துணியாத கான்ஸ்டிடியூஷன் மேல ஓத்துல எடுத்த ஒரு அமைச்சர் வந்து இன்றைக்கு ஒரு பொது வெளியில இவ்வளவு பெரிய ஒரு துர்நாற்றம் மிக்கக்கூடிய ஒரு அரசியல் பார்வையை முன்வைக்க முடியும்னா இவர்களுக்கு இருக்கக்கூடியது ஒரு பதவி வெறி. அதனாலதான் திருப்பி சொல்றோம், அந்த 108 வந்து 118 மாத்துறதுக்கு அந்த 10 பேரை இவர்கள் வந்து திமுகவினுடைய கூட்டணியிலிருந்து கொண்டு வந்திருந்தால் கூட அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு சமிங்கை இதுக்கு முன்னாடி பேசின ஒரு சொன்ன மாதிரிதான்,
ஏன்னா சிபிஐ சிபிஎம் தாண்டி ஏதோ ஒரு கட்டத்துல விடுதலை சிறுத்தைகளினுடைய அண்ணன் திருமாவளவன் வாயை துறக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஏன்னா அவர் மூர்க்கத்தனமாக திமுகவை தாண்டி பாஜகவை எதிர்த்து இந்த தமிழகத்துல அரசியல் பண்ண ஆளு. அப்போ இன்றைக்கு அவருக்கு ஒரு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் இருக்குது. ஏன்னா அவர்கிட்ட இருந்த ஒட்டுமொத்த வாக்கு வங்கிகளை தாவேகா கைப்பற்றி இருக்கிறது. இதுல திமுக அதிமுக வின் பண்ணுதா லூஸ் பண்ணுதாங்கிறது இந்த தேர்தலில் 2ஆம் பட்சம். ஆனா எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ் பாமக போன்ற ஆட்களுக்கு இருந்ததா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாமக என்று அவர்களுக்கு இருந்த வாக்கு வங்கிகளை அப்படியே ஸ்டெபிலைஸ் பண்ணி இருக்குது. ஆனால் இதே அரசியலை பண்ண துருவ அரசியலை பண்ண இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக விசிகா துடை தெரியப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிக மூத்த ஒரு கட்சி இன்றைக்கு எப்பேற்பட்ட ஒரு புதைகுழியில போய் விழுந்திருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்கூடா பார்க்கிறோம். அப்போ அதே மாதிரி அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஐயப்பாடுனாலதான் இவர்களை அத்தனை பேரையும் நம்பி இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு காலத்தை ஓட்ட முடியாதுன்னு அதிமுக போன்றவர்கள், இப்ப விஜயபாஸ்கர் போன்றவர்கள் ஒரு பதவியை கொடுத்துட்டேன்னா அவர் இன்னும் 15 வருஷத்துக்கு கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துருவாரு. அப்போ அவர்களை போன்று கொள்கையற்ற ஒரு பதவி சுகத்தில் இருக்கக்கூடியவர்களை தன் பக்கம் இழுக்கணும் அப்படிங்கறத எல்லாத்தையுமே ஒவ்வொரு நாளும் மடைமாற்றுறதுக்கு ஒவ்வொரு விஷயத்த இவர்கள் கொண்டு வந்து கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னா நேஷனல் மீடியா முழுக்க திரு சரத்குமார் அவர்களினுடைய அந்த போதை வஸ்துக்களா அப்படிங்கிறது அது அலிகேஷன் இருக்குதுன்னா நீங்க அதை ரெக்கார்டிக்கலா கிளினிக்கலா ப்ரூவ் பண்ண வேண்டியதானே. அப்போ ஒவ்வொன்னையும் ஒவ்வொரு நாளும் மடை மாத்துறதுக்குரிய தேவை இந்த அரசாங்கத்துக்கு இருக்கிறது. அதை செவ்வனே செய்வதற்கு இவர்கள் கட்டி அமைச்சிருக்கக்கூடிய ஒரு மாஃபியா கும்பலை வைத்து தமிழக மக்களில ஒவ்வொரு நாளும் எமோஷனல் மேனிபுலேஷன் பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் பகுத்தறிவுமிக்க இந்த தமிழகத்தினுடைய மக்கள் தெளிவாக இந்த ஒரு மாசத்துக்குள்ள புரிஞ்சிருக்கிறாங்க. அதற்குரிய விடையை வரக்கூடிய இடைத்தேர்தல் 6 மாதத்துல எப்படியும் எலெக்ஷன் கமிஷன் வச்சுதான் ஆகணும். அதற்குரிய ஒரு சம்மட்டி அடியை மக்கள் திருப்பி அதை கொடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த தமிழ்நாடு இன்னும் ஒரு அறம் சார்ந்து ஒரு மண் அப்படிங்கறத ப்ரூவ் பண்ணும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இல்லை. நிச்சயமா ஹரிஷ், அதாவது நேற்றைக்கு வரைக்கும் அமைச்சர் சரத்குமார் அவருடைய வீடியோ பத்தி எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம். ஆனா இன்னைக்கு குதிரை பேரத்தை பற்றி பேச வைத்து விட்டார்கள். அப்ப அவங்க மடைமாற்றல திரும்ப திரும்ப அடுத்தது பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது கண்கூடாக தெரிகிறது. இப்படி ஒவ்வொரு நாளுமே நம்ம எடுத்தோம் அப்படின்னா கம்பேரிசன் பண்ணலாம், என்ன பிரச்சனைக்கு என்ன பிரச்சனையை கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதா. பட் மக்கள் இதெல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கிற பொறுத்திருந்து பார்க்கலாம். பங்கு கொண்ட விருந்தினர் அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி. எங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.